இந்த வீடியோ நம்ம எந்த ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா, ஒன்னு வந்து புதுசா லான்ச் ஆன Iqoo Z7 Pro 5G, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான Infinix Gt10 Pro. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க யாராவது இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Infinix Gt10 Pro டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 nits கொடுத்துருக்காங்க. இது Iqoo Z7 Pro டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அவங்களும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேமான 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆனால் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 1300 nits கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வருது. ஆனால் Iqooல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதே Infinixல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் அண்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே எது பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G தான் அதிகமாக இருக்கு. ஸோ Iqoo டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டரா இருக்கும். அதனால டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். Infinix Gt10 Pro வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8050 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது Iqoo Z7 Pro வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸர் எது பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக Infinixல இருக்க MediaTek Dimensity 8050 ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். நீங்கள் வந்து கேமரா இருந்தால் கண்டிப்பாக Iqoo நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. கண்ண மூடிட்டு Infinix Gt10 Pro வாங்கிக்கலாம். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Infinix தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. Infinix Gt10 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ன ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது Iqoo Z7 Pro கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ன டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OS ஓட, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேமரால எதோட கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Infinix வாங்கலாம். கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Iqoo தான் வாங்கணும். Iqooட கேமரா கிளாரிட்டி இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Infinixோட பெட்டரா இருக்கும். OS சப்போர்ட் பார்த்தீங்கன்னா Iqooல இருக்கு, Infinixல இல்ல. ஸோ கேமரா வினர் வந்து பார்த்தீங்கன்னா Iqoo Z7 Pro 5G தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. Infinix Gt10 Pro வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது Iqoo Z7 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4600 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 66 வாட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜரே போதுமானது. Infinix பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வினர் வந்து Infinix தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ். Infinix Gt10 Pro 8G Prime 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 21000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது Iqoo Z7 Pro 8G Prime 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 4000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. ஸோ அதனால பிரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா Infinix தான். நெக்ஸ்ட் Infinix Gt10 Pro ப்ரோஸ். இதோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. செகண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. வெறும் 21000 ரூபாய் பட்ஜெட்க்கு 8G Prime 256GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Infinix Gt10 Pro கான்ஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. கேமராலே பார்த்தீங்கன்னா OS சப்போர்ட் இல்லை. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Iqooட கம்மியாக தான் இருக்கும். டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸும் கம்மியாக 900 nits தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Iqoo Z7 Pro 5G ப்ரோஸ். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரீமியமாக இருக்கும். கேமரா கிளாரிட்டி வந்து Infinix கூட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 66 வாட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அதிகமாக 1300 nits கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Iqoo Z7 Pro 5G கான்ஸ். இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Infinix கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக் தான். கேமரால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4600 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. Infinixல 21000 ரூபாய்க்கு வாங்குற வேரியன்ட் Iqooல வாங்கினோம்னா 25000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அதிகம். ஸோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா Infinix Gt10 Pro தான் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, பெட்டர் பேட்டரி கிடைக்குது, ஒரு நல்ல டிசைன் கிடைக்குது. முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. நீங்க கேமரா மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா Infinix Gt10 Pro தான் வேல்யூ ஃபார் மணி. ஸோ நீங்க என்ன ஃபோன் வாங்கினு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.